மதுரை மாவட்டத்தின் 2ஆம் ஜல்லிக்கட்டான பாலமேடு ஜல்லிக்கட்டு காலை 7 மணிக்கு தொடங்கியது. சுமார் 2 கிலோமீட்டர் தூர நீண்ட நேரான களமும் இருபுறமும் பார்வையாளர்கள் பாதுகாப்பாக அமரும் வசதியும் கொண்டது என்பதால் போட்டியை காண ஏராளமானவர்கள் பாலமேட்டில் திரண்டிருந்தனர். போட்டியின் தொடக்கத்தில் இருந்து காளைகளே களத்தில் ஆதிக்கம் செலுத்தின. வாடிவாசலை விட்டு களம் நுழைந்த காளைகள் கொம்பு வச்ச சிங்கங்களாக களமாடின. தொட்டுவிடும் தூரத்தில் மட்டுமல்ல, பார்வையெட்டும் தூரத்தில் யாராவது அசைத்தாலும் கூட சில காளைகள் சீற்றத்தை காட்டின. ஐம்பது பேர் சுற்றி நின்றாலும் அசராமல் சில காளைகள் களமாடின. நிமிர்ந்த திமிலும் உறுதியான நடையும் அச்சம் மறியா விழியுமாக களத்தில் இறங்கிய காளைகள் தங்களை தொட்டு பார்த்தவர்களை தூக்கியும் வீசின. காளைகளின் ஆக்ரோஷம் அதிகமாக இருந்தாலும் கூட அடக்க வந்த வீரர்கள் கொஞ்சமும் சளைக்கவில்லை. குத்தீட்டி போன்ற கொம்பு கொண்ட காளைகளையும் வீரர்கள் மடக்கி தழுவினர். ஒரு கார் அடங்காமல் துள்ளிய காளைகளின் திமிலை பிடித்து தழுவிய வீரர்கள் தமிழர் தம் பெரு வீரத்தின் திறனை வெளிக்காட்டினர். காளைக்கு அஞ்சும் வழக்கம் தமிழர்களுக்கு இல்லை என்பதை களத்தில் நின்று விளையாடிய வீரர்கள் கணம்தோறும் நிரூபித்தனர். காலை தொடங்கி மாலை வரை நடைபெற்ற போட்டியில் நூற்றுக்கணக்கான காளைகள் அவிழ்க்கப்பட்ட நிலையில் 14 காளைகளை பிடித்த நந்தம் பார்த்திபனுக்கு முதல் பரிசாக காரும், முதல் இடத்தை பிடித்த காளையின் உரிமையாளருக்கு டிராக்டரும் பரிசாக வழங்கப்பட்டன. சிறந்த மாடுபிடி வீரருக்கு மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் சார்பாக கார் பரிசாக வழங்கப்படுகிறது. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் சார்பாக சிறந்த காளையின் உரிமையாளருக்கு டிராக்டர் பரிசாக வழங்கப்படுகிறது.